ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஐஹர்னி. ஸோ இப்போ நாங்கள் ஏன் இந்த காஸ்டியூமில் போகிறோம், எதுக்காக இப்படி உட்காந்து போகிறோம், ஏன் போகிறோம், எங்கே போகிறோம், இதெல்லாம் நாங்கள் வந்து போயிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டோம். இப்போ நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, நான் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு. இன்றைக்கி நாங்கள் வந்து விவேகானந்தா காலேஜுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். நான் வந்து எல்லோரும் ஆளுக்கு ஒவ்வொரு காம்படிஷன்ஸ் இவங்களாம் வந்து மைண்ட் பண்ணுறாங்க. அக்கா பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நாங்கள் இந்த காலேஜ் இன்றைக்கி வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ வழக்கம்போல நான் சொல்கிற ஒரு டைலாக் தான், நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த vlog நான் வெளியிடுவேன், இல்லாட்டி நான் வெளியிட மாட்டேன். ஆஸ் ஐ செட் ஃபார் PKN காலேஜ், நான் வெற்றிட்டால் இந்த vlog நான் எடிட் பண்ணுறதுக்கு முயலுவேன். அது பண்ணுறதே நான் கஷ்டம். ஸோ அதனால் வில் திங்க் அபவுட் இட். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் ஹியர்ட் லாட் அபவுட் திஸ் விவேகானந்தா காலேஜ். இட்ஸ் சச் அ ட்ரெடிஷ்னல் ரெஸ்பெக்டட் காலேஜ் அப்படின்ட்டு. அதனால தான் நான் வந்து சாரியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கோம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோட்டு ஜீன்ஸ் அப்படி போடலான்னு இருந்தேன். தோ இட்ஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் காலேஜ், வி ஆல்சோ ஹாவ் டு ஃபாலோ த ட்ரெடிஷ்னல் அப்படின்றதுனால நாங்கள் வந்து சாரி கட்டிட்டு வந்திருக்கேன். என்னோட டீம்மேட் அங்கே ஒருத்தவங்க விஷாலாட்சி அவங்க வருவாங்க. ஹாய், இவெல்லாம் வந்து வாழ்க்கையில இன்னைக்கு தான் சுடிதார் போட்டுக்கோங்கன்னா பார்த்துக்கோங்க. இருந்து அவள் திருடி போட்டு வந்திருக்கா. ஜாமினி அவங்க என்ன தனியா போட்டுருக்காங்க. ஜாமினி யாருக்குப்பா போறீங்க இங்க மட்டும் தனியா? சரி, இன்னைக்கு நாங்க வந்து நல்லா எல்லாம் பண்ணி வின் பண்ணி மாஸ் காட்டுறோமா இல்ல தமாஸ் வழக்கம் போல காட்டுறோமா? ஓகே, ஐ அம் கோயிங் டு பீ an optimistic person. சொப்போட வரமா? சொப்பு கூட they will won't give you. ஆமா ஆமா, ஆப்டிமிஸ்டிக்கா நானே பேசிட்டு போறேன். பட் I don't want to manifest and all. இருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப மணி எத்தனை கரெக்டா? 8. நான் காம்படிஷன் 7:56. 7:56. சீக்கிரமா வரணும், இல்ல பஸ் இருக்காது. சீக்கிரமா கிளம்பு, சீக்கிரமா கிளம்புங்க, சீக்கிரமா கிளம்புங்கன்ட்டு 6 மணிக்கெல்லாம் கிளம்பி இப்படி இல்ல நாங்க எல்லாரும் வந்து இவ்வளவு சீக்கிரமாவே வந்து உட்காந்துட்டோம். எந்த காலேஜ் ஐசியத்துக்கும் இயற்கை காத்து சுத்தமான வாழ்க்கை எங்க குடும்பம் அப்படிதான் இருக்கு. நீ உட்காந்துக்கிறதுக்கும் ஓகே, நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா 9 மணிக்கு தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். இவங்க தான் எனக்கு டீம்மேட், அதனால தான் நாங்கள் ட்வின்னிங் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ட்வின்னிங்கில் இருந்தோம் ஏதோ ஒன்று. ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து 9 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறோம். அண்ட் ஐ வில் அப்டேட் யூ. நாங்கள் இருங்க, நாங்கள் வந்து அப்பப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறாங்க. பேசிக்கலி காலேஜோட சர்க்கம்டான்சஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அங்கே வந்து நாங்கள் மயில் கிளி பறவை எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். டைரி ஃபார்ம்லாம் வந்து தனியாக ஒன்று வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து அவங்க வந்து விவேகானந்தா அப்படின்றனால அவரோட தீம்லேயே ஆரஞ்சு கலரில் வச்சுருக்காங்க. நைஸ். ஸோ நாங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரோம். ஃபார் தி பெஸ்ட். ஓகே, நாங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி லாட் எடுத்துட்டோம். ஆனால் இந்த காலேஜில் வந்து தே ஹேவன் ப்ரொவைடட் த லாட் நம்பர் 2 ஒரு சாக்லேட் எடுக்க சொன்னாங்க. நானும் போய் ஒரு சாக்லேட் எடுத்தேன். அதில் பின்னாடி பார்த்தா ஏதோ ஒபிட்டோன்னு போட்டிருந்துச்சு. நருட்டோவோட ஏதோ இது போல். நருட்டோவே என்னன்னு தெரியாது. என்கிட்ட போய் ஒபிட்டோ அப்படின்னு சொன்னாங்க. என்னதுங்க ஒபிட்டோ? சரின்ட்டு வந்து கொடுத்துருக்கோம். பட் வி டிட் நோ லைக் நோ ஹவு அவங்க வில் ப்ரொசீட் வித் திஸ் நருட்டோ அண்ட் ஆல். ஸோ அதனால் வில் சி. நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வி ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஸோ நாங்கள் சாப்பிட்டு இப்போ தான் ஒரு தடவை பண்ணி பார்த்துருக்கோம். கொஞ்சம் டைம் வந்து இன்னும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ்க்கு கரெக்டாக. ஸோ அதனால் வில் சி அண்ட் ஃபார் தி பெஸ்ட். இது மட்டும் தான் எனக்கு ஃபுல்லாக சொல்லிடுறாங்க. நியூ கமர் அக்கா வந்திருக்காங்க. அவங்க என்ன நீங்கள் vlog எடுக்கல, வாங்க எடுத்துகிட்டே மோனி, நீ தான் வரல அப்படின்னு. அப்போ என்னை சொல்லு, நியூ கமர் அக்கா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னா. வெல்கம் டு யூடியூப் சேனல். சரி, அவள் வந்து ஆட்ஸ். நான் உங்கள் தேவா. ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அரணி, என் தம்பி இவன் மோனி. பாடுறா எல்லாரும் பாக்குறாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. ஓகே, நாங்கள் உள்ளே போகிறோம். இப்போ நான் வந்து காஸ்டியூம் ரெடி ஆகிட்டேன் நான் போட்டு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஐ டோன்ட் நோ வை. பட் இருந்தாலும் என்னோடய எனர்ஜி எல்லாம் திரட்டிட்டு நான் இப்போ போய் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன். ஆளுக்கு ஒவ்வொரு டாபிக் வந்திருக்கு. ஸோ நான் போய் பண்ணிட்டு வரேன். எதுனாலும் எடுக்கலான்றாங்க. ஆமாம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
அதனால் நான் போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரேன். அதுவும் இவ வந்து இன்னொரு காம்படிஷனில் வேறு இருக்கனால எங்களுக்கு டைம் கொஞ்சம் லேக் ஆகுது. நாங்கள் ஃபஸ்ட்டே போய் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மணி உடம்பு முடியல. ஹரணி யூ கேன் டூ இட் அப்படின்னு நான் போய் பண்ணிட்டு வரேன். மை குட்னஸ், அவன் வந்து இப்போ தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு வந்தேன். நெஞ்செல்லாம் படப்படன்னு என் ஹார்ட் பீட் எனக்கே இந்த தடவை தான் கேட்டுச்சு. அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணி நான் காஸ்ட்யூம் காட்டல. ஒரு நிமிஷம் பிடிங்க. நான் இதுதான் நீ நார்மலாக மாறிடுவா. இப்போ நான் வந்து எப்படி நாங்கள் போட்டிருந்தோன்னா நாங்கள் யாரும் என்னை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை. பின்னாடியும் இதான் வந்து நான் காஸ்ட்யூம் போட்டிருந்தேன். ஆனால் அடுத்து வந்து என் குழந்தைகள் எல்லாம் மைம் செய்ய போதுங்க. நாங்களாம் வாழ்க்கையிலேயே மைமை பார்த்தது கிடையாது, பண்ணது கிடையாது. இன்னைக்கு இவங்க எல்லாரும் பண்ண போறாங்க. ஸோ அவர் ரொம்ப பிஸியாக வேற வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ நாங்கள் வந்து மைம் பண்ணிட்டு அடுத்து வரேன். எப்படி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டேனா? நம்மளால முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுக்கிறதுக்கு. நம்மளுக்கு உடல்நிலை வேற சரியில்லை. ஓகே, பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படியே முடிஞ்சு. ஸ்ரேயா ஆண்டி வந்து oh my god, basically ஸ்ரேயா வந்து ஸ்ரேயா தான். நான் அப்படி கூடாது அப்படி ஸ்ரேயா சொல்லியிருக்கா. சரி, ஸ்ரேயா வந்து பிஸ்னஸ் குவிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா. ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட். ஐ டோன்ட் நோ வாட் அபவுட் த பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆல். பேசிக்காக எப்பவுமே வந்து நல்லா தான் பண்ணுவேன். இதுவரை நல்லா தான் பண்ணிட்டு வந்தேன். பட் ஏதோ எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணமோ என்னவோ ஐ வாஸ் லைக் பிட் லோ அப்படி இருந்துச்சு. பட் ப்ரெசன்டேஷன் நான் ஒழுங்காக தான் பண்ணேன். வேணாம், சரி சாப்பிடுவோம், பசிக்குது. குட்டே எடுத்தால் இன்றைக்கி நாள் குட்டாக இருக்குமா? ஓகே பாய். நெக்ஸ்ட் வந்து மைமுக்கு அவங்க எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வில் சி. ஓகே, அவ்வளோதான். லாஸ்ட் காம்படிஷன் ஆஃப் டுடே இட்ஸ் நாங்கள் வந்து எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். அவங்களும் பண்ண முடிஞ்ச அளவு பண்ணிட்டாங்க. கடவுளோட கிருபை தான். அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வி ஹோப் ஃபார் த பெஸ்ட். பாய் அபு, பாய். கொஞ்சம் அப்செட்டில் உட்காந்துருக்காங்க. சரி, நெஞ்சு வலி தான். அப்படி மட்டும் நாங்கள் வந்து வெற்றி பெறணும்னா இந்த பிளாகை காலேஜ் தாண்டதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். நான் கேர்ள்ஸ் ட்ரிப்புன்னு போட்டு ஒரு நார்மலான ஸ்டோரி மாதிரி போட்டுருவோம். அதெல்லாம் கூட போட மாட்டேன். சட்டு டெலிட் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். நான் காலையில எடுத்ததே வேண்டாம், தட்டையுமே தெரியாமல் போயிட்டு
hi guys, we won first prize in 2 competition, business quizலையும் paper presentationலையும் first prize, அப்புறம் 2 இதுல வந்து second prize. என்ன பண்ணலாம்? Okay, finally we won prizes. மைண்ட் வந்து second prize வாங்கிருக்காங்க. அக்கா பெயிண்ட் வச்சல அந்த வண்ணம் அது. ஏய் என்னது வச்சிக்கிறா. So anyhow ஆக்சுவலி we got trophies. அவ்வளவுதான். Okay, anyway. So, இத்துடன் இந்த vlog முடிவடைகிறது. We'll see you on the next vlog with another interesting video. போட 4 நாள் ஆக்குவேன். சரி 4 மாசம் ஆக்குவேன். Anyway, நான் இது எடிட் பண்றேன் சாட்டர்டே சண்டே என்னன்ற. சரி. சரி. Okay. Kindly சந்தோஷமா சொல்லிக்கிறேன் that I won first prize in paper presentation once again. அக்கா paper presentation போறலாம் வெற்றி பெற்று வருவே தெரியுமா? வாங்குனதுக்கு அப்புறம் வாங்குனதுக்கு அப்புறம் பெருசா பேசிக்கலாம். வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவதா போய் பேசிட்டு வந்தேன். அடுத்து இதுக்கு இவங்க காம்படிஷன் போகணுன்றனாலயா. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு அதர் பீப்புள் எல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டா. இல்லாட்டி நானே உங்களுக்கு ஜட்மெண்ட்ல இருக்கும் நீ நல்லா பேசிட்டேன் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது அப்படின்ட்டு. இந்த அப்படி இல்லாதனால எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடாக்கா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஓகே. பட் நாங்கள் வந்து டஃப் கொடுத்தோம் வின்னருக்குமே. ஜஸ்ட் மிஸ் விவேகானந்தா காலேஜ். பட் ஐம் லிட்டில் அப்செட் தட் வி டோன்ட் ஹேவ் அ ட்ராஃபி. நான் என்ன எடுத்துகிட்டு போய் நான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு கொண்டு போவேன்னு தெரியல. பட் ஸ்டில் we have all CCM E20. ஆமாம் ஓகே ஓகே. அதனால பாய் காய்ஸ். ஆமாம் கம்ப்ளீட்டட் தி டே. மாஸ் பண்ணிட்டோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் மாஸ் தான். அவ்வளோதான். பாய்.